ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜர்தோசி ஃப்ளவர் டிசைன். நான் போன வீடியோவில் ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஜர்தோசி வச்சு ஒரு ஃப்ளவரில் நம்ம எப்படி அழகாக டிசைன் க்ரியேட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஜர்தோசி, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். நான் இன்றைக்கி நார்மல் நீடில் சொல்லித்தர போகிறேன் ஜர்தோசி. ஏன்னா நிறைய பேருக்கு ஜர்தோசி நீடில் துலிப் நீடில் வரலன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நார்மல் நீடில் எப்படி ஜர்தோசி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வேணுமோ ஸ்டோன் எடுத்துக்குங்க. எந்த ஸ்டோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கலராக இருந்தாலும் ஓகே. எடுத்துக்கிட்டு சிம்பிளாக ஒரு டிசைன் வரைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஏன்னா நம்ம ஃப்ளவர் டிசைனில் சொல்லித்தரப்போகிற டேரெக்டாக நம்ம வரையாமலும் நம்ம டிசைன் போடலாம். வரைஞ்சி போட்டால் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்காக நான் பென்சிலில் வரைஞ்சி இருக்கேன். ஒரு ஸ்டோன், டிப் ஸ்டோன் இருந்தாலும் ஓகே. ஸ்டோன் எடுத்துக்குங்க. ஸ்டோன் எடுத்துக்கிட்டு க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்குங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட ஸ்டோன் இல்லைன்னா பீட் இருக்குது இல்லையா, 3mm பீட், 4mm பீட், அந்த பீடை நீங்கள் யூஸ் பண்ணி ஆரி ஊசியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டும் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போது இந்த ஜர்தோசி இருக்குல்ல, இது ஒரு அளவு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலே நான் எடுத்துருக்கேன். நீங்கள் 1.5 சென்டிமீட்டர் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணனா, இந்த ஜர்தோசி நார்மல் நீடிலே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு இது நீடில் சொல்லித்தரேன். நார்மல் நீடில் எப்படி இருக்குது பாருங்கள். இதுவோ துலிப் நீடில் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மல் நீடில் இப்போ ஜர்தோசியை நம்ம எப்படி போடலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைனில் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே இந்த நீடில் குத்தி மேலே எடுங்க. இது நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, டபுள் நூல் டபுளாக எடுத்து நான் நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு துலிப் நீடில் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த நார்மல் நீடிலே ட்ரை பண்ணலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியை இந்த நீடில் நீங்கள் கோர்த்துக்குங்க. நீடில் எந்த நீடில் இதுக்குள்ளே போகுமோ அந்த நீடில் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா எல்லா நீடிலும் உள்ளே போகாது, அதுவும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நீடில் ஜர்தோசி கோக்கும் போது பொறுமையாக கோருங்க. அதே போல் நீடில் ஸ்மால் சைஸ் எடுத்துக்குங்க. இப்போது நான் ஜர்தோசியை கோத்துட்டேன் இல்லையா, கோத்துட்ட பிறகு என்ன பண்ணுறேன், இப்போ நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனு கிட்டே ஃபஸ்ட்டு நான் எந்த இடத்துல லைனை கொடுத்துனானோ அந்த இடத்துல ஊசியை நான் குத்தி எடுத்தோன்னா அதே இடத்துல பக்கத்துலேயே ஊசியை குத்தி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அந்த நீடில் கொஞ்சம் கீழ் நோக்கி நம்ம இழுக்கணும். இழுத்தா ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் அழகாக. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ஜர்தோசி இருக்கு இல்லையா, அந்த லூப்பு ஜாயின் ஆகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அதில் சென்டரில் தெரியுதா, சென்டரில் நீங்கள் ஒரு சின்னதாக அந்த ஜர்தோசியை பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்னதாக அந்த ஜர்தோசிக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு போடணும். அப்போ தான் ஜர்தோசி தூக்கிக்கிட்டு வராது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப இழுத்தா ஜர்தோசி கட் ஆகிடும். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்களா, இப்போது பக்கத்தில் இருக்கிற இப்போ நம்ம இந்த சைடு எடுத்துக்குங்க. நல்லா கவனமாக பாருங்கள். ஜர்தோசி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு கிராண்ட் லுக்கு தரும். நீங்கள்
இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீடிலெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங் இல்லையா, அது வந்து தனியாக வந்துடும், அது அப்புறம் வேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கோக்கும் போது பார்த்துக்கோருங்க. உன்னை வாட்டி சொல்லித்தரேன் பாருங்கள். ஜர்தோசியை கோத்துட்டு இப்போது நீங்கள் த்ரெட்டு வந்து கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இது பக்கத்துலேயே நம்ம எந்த இடத்துல குத்துனோமோ அது பக்கத்தில் நம்ம வந்து குத்தி அந்த ஜர்தோசியை இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது வந்து ஸ்லிப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, சென்டரில் ஜர்தோசியோட மேலே பாட்டம் இருக்குது இல்லையா, டாப், அங்கே வந்து டாப்பில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு போடணும். பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப இழுத்தனா அது வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுவும் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போது இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து அழகாக இருக்கும். இந்த ஜர்தோசி வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே என்னுடைய போன வீடியோவில் வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து நான் போட்டுருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு வந்து வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வரக்கூடிய வீடியோ எல்லாமே ஜர்தோசியை வச்சு தான் நான் வீடியோ வரும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் டிசைன், சில்க் டைப் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்குறவங்க பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் புரிகிற வகையில் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த த்ரெட்டை விடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம விடணும். பார்த்தீங்களா? இது வந்து நம்ம சின்னதாக நம்ம எடுத்தோம் இல்லையா, அதனால் இது வந்து சின்ன லுக் வருது. நம்ம சைஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம கட் பண்ணால் டிசைனும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சின்னதாக எடுத்து நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பெருசாக போட்டால் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்மாலாக போடும் போது அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்போ இதிலே கூட நம்ம என்ன பண்ணலாம், பெரிய ஜர்தோசி எடுத்துக்குங்க. இது வந்து 2 mm. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு போல் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சின்னது போட்டோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம பெரிய ஜர்தோசி எடுத்து அதில் உங்களுக்கு வந்து இந்த லூப்ஸ் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக எடுத்தால் எப்படி இருக்கும் டிசைன், பெருசாக எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து இந்த சைஸ் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக, அதாவது சின்னது பெருசு அப்படியே நீங்கள் வந்து போடலாம். இல்லை பெரிய ஜர்தோசி எடுத்து இதே ஃப்ளவர் டிசைனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்மால் சைஸ் ஜர்தோசியும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஃப்ளவர்லேயும் நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த சைடு முடிச்சிட்டோம் இல்லையா, ஏன்னா நான் ஒரே ஃப்ளவரில் உங்களுக்கு 2 விதமாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கும் ஈஸியாக புரியும் இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து ஒரே வீடியோவில் சின்னதாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து துலிப் நீடில்லையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். துலிப் நீடில் வந்து 13, 23, 24 அதுதான் யூஸ் பண்ணணும். 13, 14 வந்து நீடிலுக்குள்ளே போகாது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. வந்தவங்க வந்து உங்களுக்கு ஜர்தோசி ஈஸியாக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து துளிப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வராதவங்க வந்து நார்மல் ஊசியில் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப இது சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். இது ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா
கிராண்ட் லுக்கு தரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பார்த்தீங்களா? ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து கட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். அது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது அது மைண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இல்லைனா அது வந்து ஸ்ப்ரிங்கு போல் தனியாக வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்களா நம்ம எவ்வளோ அழகாக நம்ம இது வந்து ஜர்தோசி வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஜர்தோஸ்லேயே வந்து நிறைய டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் இதில் என்னென்னா கட் பண்ணும் போது இப்போ நீங்கள் 2 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் எடுக்கணும். 3 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா 3 சென்டிமீட்டர், 1னா 1 அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ண. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அது வந்து ஈவனாக வரும். அப்படி இல்லைன்னா அது வந்து அன்ஈவனாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஃபினிஷிங் வந்துட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் வந்து கட்டாயம் போட்டு ஆகணும் மேலே. இல்லைன்னா அது வந்து தனியாக வந்து நம்மளுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும். அதுக்காக அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்போவுமே நம்ம நார்மல் நீடல் த்ரெட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல நாட், அந்த மாதிரி நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதிலே வந்து நம்ம இந்த 2 லேயர் கூட கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு இது உங்களுக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் புதுசாக உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களே அழகாக போட்டுக்கலாம். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.